ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் இடையிலான இன்றைய போட்டி ஒரு சூப்பரான கடைசி ஓவர் ஃபினிஷிங்கோட முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே கூலாக முடிச்சிடுவாங்கன்ற போட்டியை பார்த்தாக்கா எப்பவும் போல் சிஎஸ்கே தங்களை பிபி அதிகமாக ஏற்றி கடைசி நேரத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு சென்னை சேப்பாக்கில் தான் இந்த மேட்ச் நடைபெற்றது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணிட்டு முதல்ல பவுல் பண்ணியிருப்பாங்க. இந்த நேரத்தில் மும்பை இந்தியன்ஸ் முதல்ல பேட் பண்ணும்போது ரோஹித் சர்மா ரன்கள் எதுவும் எடுக்காம விக்கெட்டை பறி கொடுத்திருப்பாரு கலீல் அகமது பந்து வீச்சில். கலீல் அகமது ஸ்டார்டிங்ல இருந்து வேற லெவல்ல பந்து வீசியிருப்பாருன்னு சொல்ல முடியும். அதைத் தொடர்ந்து ரிக்கர்ட்சனையும் 13 ரன்களை தூக்கி இருப்பாரு. அதைத் தொடர்ந்து இதே மண்ணின் மைதன் அஸ்வின் அவர்கள் தன்னுடைய ரொம்ப நாளுக்கு பிறகு மீண்டும் சூப்பரான ஒரு விக்கெட்டை எடுத்து அசத்தியும் இருப்பாரு. அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த விக்கெட்டுகளை எடுக்க தொடங்கிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின்னிங் காம்பினேஷன் வேற லெவல் பண்ணியிருப்பாரு. 4 விக்கெட்டுகளை எடுத்திருப்பாரு. அதே மாதிரி கலீல் அகமது ஒரு 3 விக்கெட்டுகளை எடுத்திருப்பாரு. இந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக 155 ரன்கள் மட்டுமே அடிக்க வந்துச்சு. அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் 21 ரன்கள், திலக் வர்மா ஒரு 31 ரன்கள் மட்டுமே அடிக்க முடிஞ்சிச்சு. இந்த நேரத்தில் 156 அடித்தால் வெற்றி என்ற இலக்கோட இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் களமிறங்கினாங்க. முதல்ல ராகுல் திரிபதி, தீபக் சகார் பந்து வீச்சில் வெளியேறினாலும் கூட 2 பேரோட பார்ட்னர்ஷிப் ஈஸியாக இந்த மேட்சை 9 விக்கெட்கள் வித்தியாசத்தில் ஒரு சூப்பரான வெற்றியை பறிச்சு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டது. இந்த நேரத்தில் ருத்துராஜ் கைக்வாட் 50யும் அடிச்சிருப்பாரு ரொம்ப குறைவான பந்துலேயே. அதைத் தொடர்ந்து அவருடைய விக்கெட்டை பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் சூப்பராக எடுத்திருப்பாரு. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷருக்கும் போட்டிருப்பாரு விக்னேஷ் அவர்கள். மிக சிறப்பான பந்து வீச்சை மேற்கொண்டதன் மூலியமாக ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்திருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். கடைசி நேரத்தில் ஒரு சூப்பராக கை கொடுத்திருப்பாரு ரச்சின் ரவீந்திரா. கடைசி வரைக்கும் களத்தில் நின்று கடைசி ஓவருக்கு முன்னாடி ஓவர்லையும் சிறப்பான சிக்ஸர்களை அடிச்சிருப்பாரு. கடைசி ஓவர்லையும் 6 அடிச்சு முடிச்சிருப்பாரு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னாக்கா தோனி வரும்போது சூப்பரான பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆட்டம் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.